ஆதியே துணை. யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தராகிய நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வெளிசாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். தமிழ் பாஷை தெரியாதவர்களும் முத்தி அடைய முடியுமா? மலையாள நாட்டிலிருந்து மலையாள மொழியில் எழுதி மெய்வழி சபையில் சேர்ந்து கொள்ள விண்ணப்பம் செய்து அனுப்பியிருந்த ஒருவரது கடிதம் பற்றி சன்னிதானத்தில் தெரிவிக்கப்பெற்ற போது ஆண்டவர்கள் நாம் பேசி மெய்வழியிலாக்க எம் கைப்பாணமாக விளங்கும் தமிழ் பாஷை தெரியாதவர்களும் எமது காலத்தில் பரமபத நித்திய முத்தி வாழ்வை அடைய முடியும். நாம் பேசி மெய்வழியிலாக்க எம் கைப்பாணமாக விளங்கும் தமிழ் பாஷை தெரியாதவர்களும் எமது காலத்தில் பரமபத நித்திய முத்தி வாழ்வை அடைய முடியும். பாஷை தெரியாத அவர்களுக்கு எம்மிடத்தில் நிலைத்த சத்திய நம்பிக்கையும் மாறாத அன்பு பிடியாகிய ஒட்டுதலும் வந்துவிட்டால் சர்வ பாவ வீழ்ப்பு முத்தி வாழ்வு கிட்டுவது நிச்சயம். மூன்று உலகத்திலுள்ளவர்களும் கூடி எம் முன் வந்து கையேந்தி நின்றாலும் அவ்வளவு பேர்களுக்கும் மேற்சொன்ன சீவேச பெரும்பத மேம்பாட்டு வாழ்வை பெற முடியும். அவ்வளவு பேர்களும் மேற்சொன்ன சீவேச பெரும்பத மேம்பாட்டு வாழ்வை பெற முடியும் என்பது திண்ணம். இப்போது எம் கையில் நிறைந்துள்ள பெருக்காதிக்க தவயேற்றம் அந்த அளவு அமல் கொண்டு ஏறி நிற்கிறது. ஆனால் இது சர்வ காலம் வந்த மெய்தானா என்று ஒருவன் தனது அறிவு சம்மதிக்க உரசி பரிசை செய்து பார்த்து இதில் தலையிட வேண்டுமானால் அவனுக்கு தேவ பாஷையாகிய நம் தமிழ் பாஷை தெரிந்திருக்க வேண்டும். வான்மதிக்குரல் திருவாக்கியம். 1000 மைலுக்கு அப்பாலும் முத்தி தேகம் கிட்டுமா? 1000 மைலுக்கு அப்பாலும் முத்தி தேகம் கிட்டுமா? முழுக்கில்லாமல் அடக்கம் ஆகிறவர்கள் இந்த மெய்வழி சபையிலன்றி இவ்விரிவுலகத்தில் வேறு எங்கே இருக்கிறார்கள்? இல்லை. 1000கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் 7 கடல்களுக்கு அப்பால் யாரும் காணாத இடத்தில் இருந்தாலும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் படித்தவராயிருந்தாலும் படிக்காதவராயிருந்தாலும் எமது இந்த பரிசுத்தம் எமது பிள்ளைகளுக்கு கட்டாயம் போய் சேரும். இறைவனுடைய சன்னத முத்திரைகள் பெற்ற அவர்களின் எண்ணத்துக்குள்ளாகி அருளை பெற்ற ஒருவன் 1000 மைலுக்கு அப்பாலே இருந்தாலும் யமனை அடே அங்கு அவன் பக்கம் போகாதே என்று சொல்ல யமன் அவனை விட்டு விலகிக் கொள்வான். அவனுக்கு முத்தி தேகம் கிடைக்கும். இறைவனுடைய சன்னத முத்திரைகள் பெற்ற அவர்களின் எண்ணத்துக்குள்ளாகி அருளை பெற்ற ஒருவன் 1000 மைலுக்கு அப்பாலே இருந்தாலும் யமனை அடே அங்கே அவன் பக்கம் போகாதே என்று சொல்ல யமன் அவனை விட்டு விலகிக் கொள்வான். அவனுக்கு முத்தி தேகம் கிடைக்கும் என்று சாபாவரம் தரும் மூவா மருந்தெனும் முத்தமிழ் கரசரும் நீதியின் யுகம் வர ஜாதிமை தமிழ் தரும் வேதியர் கரசருமாகிய எம்மான் நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வெளிசாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். அனைவருக்கும் நமஸ்காரம்.